சொன்னாங்க எப்படி கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆனாலும் நான் இயேசுவை உங்க மத்தியில சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஊர் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு பெரியது. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார், உங்க வியாதியை போக்க வந்திருக்கிறார். ஏன்னு சொன்னா பைபிள்ல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பிறவியிலே குருடனாய் ஒரு மனிதன் பிறந்தான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகும்போது சீசர்கள் அவனை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே, இங்க ஒரு தருவதற்காக மனித அவதாரம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்து சும்மா அவதாரத்தோடு போகல, அவர் ஏதோ பண்ணல, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரித்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அவருடைய சரீரத்தின் ஒரு உறுப்பு கூட, எலும்பு கூட பூமியில கிடையாது. காரணம், அதே சரீரத்தோட இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஊர்ல நாங்கள் பேசுகிற சத்தத்தை கேட்கிற உங்க குடும்பத்துக்குள்ள அந்த இயேசு வர விரும்புகிறார். என் மனைவியின் கண்ணீரை துடைத்தவர், அவங்க வாழ்க்கையை தலைகளா மாற்றி இன்னைக்கு சந்தோஷமா மாற்றினவர். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையும் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினவர், என்னை காப்பாற்றினவர், உங்க வீட்டையும் உங்க சூழ்நிலையும் உங்க வியாதியும் ஆண்டவர் மீட்டு உங்களை காப்பாற்ற போகிறார். இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. உலகத்தின் கடைசியில் இருக்கிறோம். பாவம் பெருகிருச்சு, உலக அறிவு பெருகிருச்சு, யுத்தங்கள் வந்துருச்சு, பஞ்சங்கள் வந்துருச்சு, கொள்ளை நோயில நிறைய பேர் செத்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்து வரும் முன்னே இதெல்லாம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.